அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மாதிரி கொஞ்சமான கூட்டத்துல எல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் ரொம்ப அதிகமான கூட்டங்களை பார்த்து பழக்கப்பட்டிருக்கேன். அதிகமான கூட்டத்தில் பேசி பழக்கப்பட்டிருக்கேன். அதனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மகளிர் தினம்னு கூப்பிட்டாங்க. நவீனா கூப்பிடும் பொழுது, நவீனா என்னுடைய நெய்பர், மதுரையில் நெய்பர். அவங்க மகளிர் தினம்னு நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நிறைய பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பெண்கள் மத்தியில் போய் நம்ம ரொம்ப வேகமாக பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே ஆண்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிறோம்னா நீங்கள்லாம் வீட்டுக்கு போனோடனே சண்டை வந்துடும் உங்களுக்கெல்லாம். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா நான் கொஞ்சம் உங்களையெல்லாம் ரொம்ப உசுப்பேற்றி விட்டு பேசி விட்டு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போனோடனேயே இதே வேகத்தோடு அங்கே போனீங்கன்னு வச்சுப்போம், அங்கே பிரச்சனை ஆகிடும். அதுக்காக தான் நான் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபங்க்ஷன். இது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் இந்த மகளிர் தினத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்களும் கவிதா கார்த்திக் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நிர்வாக குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பணியை இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுவும் பெண்களுக்காக ஆண்கள் முன் இதை செய்கிறீங்கனாலேயே அதுக்காக நாங்கள் உங்களை பாராட்டுறோம். ஏன்னா எந்த ஆணுமே பெண்களுக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்குற பழக்கமே கிடையாது, வரலாறே கிடையாது. வீட்டில் கூட மனைவி கொஞ்சம் அதிகமாக படிச்சிருந்தா, ஒரு 2 கிளாஸ் அதிகமாக படித்து கணவன் 1 கிளாஸ் கம்மியாக படிச்சிருந்தா வீட்டில் டெய்லி சண்டை வரும். ஒரு கல்வியில் கூட பெண்கள் உயர்ந்து நிற்கக்கூடாது நினைக்கக்கூடிய இந்த ஆணாதிக்கம் மிகுந்த இந்த நாட்டில் ஆணாதிக்கம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க இன்னைக்கு அந்த ஆணாதிக்கத்தை தூக்கி போட்டுட்டு பெண்கள் தொழில் முனைவோர்கள் உருவாகணுன்றதுக்காக மரியாதைக்குரிய சகோதரி கவிதா அவர்களை முன்னிறுத்தி மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் தனியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற போது சகோதரிகளை எல்லாம் என்னிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுகப்படுத்துகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையாக என்னிடத்திலே சொன்னார்கள். நான் மிகவும் வியந்து போனேன். நாங்கள் போயிட்டு இருக்கிற துறையெல்லாம் வேற துறை. அதில் நிறைய நாங்கள் சவால்களை சந்திக்கணும், அசிங்கத்தை சந்திக்கணும், அவமானத்தை சந்திக்கணும், கேவலத்தை சந்திக்கணும், ரொம்ப தவறான முறையில் எங்களை விமர்சிக்கிறவங்களை சந்திச்சாகணும். எங்கள் தலை போகிற வரைக்கும் இந்த விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தொழில் முனைவோர்களாக உருவாவதற்கு நம்முடைய சகோதரர் கார்த்திக்கை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். 2வது, பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப துணிஞ்சு நிற்கணும். எப்போவுமே தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள்லாம் பெண்கள் எப்போவுமே எல்லா நிலைகள்லையும் துணிஞ்சு நிற்கணும். நம்ம தொடர்ந்து கோழைகளாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பெண்கள்லாம். அதாவது பிறந்த உடனேயே அந்த வயசுக்கு வர்ற வரைக்கும் அப்பா அம்மாவை சுற்றியே தான் நம்ம வாழ்க்கை. அந்த வட்டத்தை விட்டு வெளியில் நம்மளால் வர முடியறதில்ல. அதுக்கு பிறகு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனேயே கணவர் அங்கே நில்லு, இங்கே நில்லு, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத. முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை, கணவர் சொல்கிறவார், அங்கே என்ன பார்வை உனக்கு, இங்கே என்ன பார்வை, நேரப்பாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கணவன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு அவங்கள எதிர்கொண்டு வாழ்கிறோம். அதுக்கு பிறகு குழந்தைங்க வர்றாங்க. குழந்தைங்க வந்ததுக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு கணவனுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களை தான் சார்ந்திருக்கிறோம். ஆக பெண்கள் எப்போதுமே ஒரு தனித்துவமாக வாழக்கூடிய நிலையில் நம்மளை உருவாக்கிக்கிறது இல்லை. ஒரு அடிமை 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 இப்படித்தான். அவங்க அப்பாவுக்கு அடிமை, இங்கே கணவனுக்கு அடிமை, இங்கே பிள்ளைங்களுக்கு அடிமை. பிள்ளைங்க என்னதான் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தா கூட அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்மளோட ஒன்றி போகிறாங்க. ஒரு காலத்துக்கு பிறகு பார்க்கும்போது அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க அப்படி போயிடுறாங்க. அதனால நம்ம பெண்கள் முதல்ல இது நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மறைந்த பெண்குலத்தின் குலவிளக்கு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க
சட்டசபையில் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். அவங்க சட்டசபையில் பேசும்போது பல தடவை பேசியிருக்கிறாங்க. பெண்கள் சொந்த காலில் நிற்கணும், கணவன் சம்பாத்தியம் செய்தால் கூட பெண்கள் சொந்த காலில் நிற்கணும்னு தான் அம்மா அவர்கள் எப்பொழுதுமே எந்த விழா நடந்தாலும் சரி, இல்லை சட்டசபையில் பேசினாலும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, பெண்களுக்காகத்தான் பேசுவார்கள். அது அம்மாவுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமைகள் பல விதமாக மாறி போயிடுச்சு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பெண்கள் இப்போ இவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நிறுவனம் என்பது பல தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவியிருக்கிறார்கள். உங்களுக்கு பல எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். நான் வந்தவுடனே நவீனா கேட்டாங்க, நீங்கள்லாம் எப்படி இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்து வந்தீங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. கிட்டத்தட்ட நான் அரசியலுக்கு வந்தே 54 வருஷம் ஆச்சு. 54 ஆண்டுகள். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி நான் வந்தேன். இன்னைக்கு 3 தலைமுறையில் 3வது தலைவரை நான் பார்த்துட்ருக்கிறேன். இந்த 3 தலைமுறையிலையும் நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள்ன்றது ஏகப்பட்ட சோதனைகள். அது உங்களுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் இருந்த காலத்தில் எப்படின்னா கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தோம். இங்கே பேசும்போது சகோதரிகள்லாம் கேட்டாங்க, நீங்கள் எப்படி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி அரசியலுக்கு வந்தீங்கன்னாங்க. நாங்கள் இருக்கும்போது கூட்டு குடும்பம், அப்பா அம்மா இருக்கும்போது கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி மாமியார் மாமனார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு அது கூட்டு குடும்பம். அப்போ நாங்கள் வெளியில் போகும்போது பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, மாமியார் பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னா கல்யாணமாக வீட்டில் இருந்த நாத்தனார் பார்த்துக்குவாங்க, யாராவது ஒரு சொந்தங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. மாப்பிள்ளை பார்க்கும்போதே பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? ஒத்த பையனா, ஒரே பையனா, யாரும் இருக்கக்கூடாது, மாமியார் இல்லையா, ரைட், ஓகே. அவங்க கேட்குற கேள்வியே மாப்பிள்ளை பார்க்கும்போதே ஒரு பையனா இருக்கணுமா, மாமியார் இருக்கக்கூடாதான். அவரை வானத்தில் இருந்தால் குதிச்சுட்டு வர்றார் மாப்பிள்ளை, அந்த மாமியார் இருக்கணும்ல. இப்போ வர்ற கனவுகள் வேற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற கனவுகள் வேற மாதிரி இருக்கு. அப்போ கனவுகள் வேற. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில சாரார்கள் தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சோசியல் மீடியா வந்துருச்சு, தொலைக்காட்சி வந்துருச்சு. அப்போல்லாம் இல்லை. இன்னைக்கு விமர்சனங்கள் அதிகமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். 2வது, ஈகோ பார்க்கக்கூடாது. நம்ம பெண்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன், ஆனால் இவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கதான் பார்த்துட்டே இருப்பேன். இது நம்ம பண்ணுற தப்பு. ஆனால் ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க சிந்தனையே வேற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சிந்தனை என்ன தெரியுமா பண்ணுவோம்? என்ன போட்டிருக்காங்க கழுத்தில், நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் டிசைன். இதை பற்றி தான் பேசுவோம். வேற பேச்சு நம்ம பெண்களுக்கு வராது. சுட்டுப்படி என்னதான் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தீங்கன்னா கூட, அமெரிக்காவில் படித்தாலும் கூட, எங்கே படிச்சிருந்தாலும் சரி, அந்த பெண்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியில் அதுக்கு அவங்க அவங்க இஷ்டம், இது நம்ம இஷ்டம். நம்ம அந்த வட்டத்தை விட்டு வெளியில் ஒரு தொழில் செய்து சொந்த காலில் நிற்பதற்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு பேர் தெரியல, அவங்க சொன்னாங்க, நான் மசாலா பவுடர் தயாரித்து விற்கிறேன், ஊறுகாய் விற்கிறேன்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்தா ஊறுகாய் விற்கிறவங்க மாதிரி தெரியல, லண்டன்லேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்கள பார்க்கும்போது ஏதோ லண்டன்லேருந்து இப்போ தான் இறங்கி வந்த மாதிரி தெரிஞ்சுது. அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த விதத்தெல்லாம் பார்த்தோன்னையே நான் பார்த்தேன். எதுக்குன்னா ஊறுகான்றது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஊறுகாயா விற்கிற, இவ்வளவுதானா? நம்ம பொம்பளைங்க அப்படி தான் பேசுவாங்க. ஊறுகாய் தானா, பவுடரா, எனக்கு தெரியாதா? மிளகாயும் தனியாவும் போட்டு அரைச்சா மிளகாத்தூள் தெரியாதா? இல்லை புதுசாக மிளகாத்தூள், இதெல்லாம் பேசுவாங்க தான். எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அது ஊறுகான்னு பார்க்காதீங்க. உங்கள் உழைப்பு அதில் இருக்கு, உங்கள் தன்னம்பிக்கை இருக்கு, அதில் உங்கள் தன்னம்பிக்கை இருக்கு. பல பேருடைய எதிர்ப்பை மீறி வந்திருக்கிறீங்க. இந்த தொழிலுக்கு ஷைன் பண்ணணும்னா மீதி இருக்கிற தொழிலெல்லாம் கூட எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னாங்க. எல்லாருக்குமே திறமை இருக்கு. ஆனால் அந்த திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு நிறைய தடைகள் இருக்கு.
இப்போ ஒன்றும் இல்லை, கணவன் மனைவி கிட்டேயே மனைவி கொஞ்சம் திறமையாக பேசிட்டா கணவனுக்கு பிடிக்காது. பேசாம வீட்டிலே இரு, எங்கே போகிற, வீட்டிலே இரு. அதாவது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டாலே போதும். விவரம் தெரியாத மாதிரியே தான் நடிக்கணும். ஆனால் நீங்கள் உங்களை வந்து உயர்த்திக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு தொழில் முனைவோர்களாக நீங்கள் வருவதற்கு இந்த மகளிர் தினத்தில் இன்னும் நிறைய பேர் வரணும். பெண்கள் வீடு, நாடு, அப்புறம் ஒரு சொசைட்டி, இதோட முன்னேற்றத்திற்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணணும்? பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுதுன்னா ஒரு பெண்ணுக்கு கார்த்திக் சார் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆரம்பிச்சதுல வந்து நீங்க உங்களை இணைச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் நீங்க வளரணும். அது ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அதாவது ஒரு கணவன் வந்து சம்பாத்தியம் செய்துவிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட பணத்தை கொடுத்துட்டாருன்னா அதில் பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு அவங்களால ஒன்றை பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து பொருளாதார ரீதியில் உதவி வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல கணவனுடைய அனுமதி வேணும். ஏன்னா அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க கொடுக்குற பணத்தில் தான் இன்னைக்கு நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் பொருளாதார தடைன்றது நமக்கு இருக்குது. அந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து இப்போ எல்லாரும் இப்படி கூடி வந்து இந்த பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணுன்றதுக்காகத்தான் நீங்கள் இப்போ முன்னேறி வந்துட்டு இருக்கிறீங்க. பல பேர் வந்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி போடணும். பொருளாதாரன்றது வந்து ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு பெண்ணும் சரி, இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய வழிவகைகளை நீங்கள் தான் வகுத்துக்கணும், நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு தான் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். ஒரு சின்னதாக தான் நமக்கு தெரியும், ஆனால் அது பெரிய தொழில். அது நமக்கு போடும்போது, முதலீடு பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கலாம். அது சின்ன தொகை தான். ஆனால் இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதான் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் பொருளாதாரத்தில் மேலே வரணும்னு சொன்னால் உண்மையிலேயே அது சிரமமான காரியம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேலைக்கு போனாலும், எங்கே போனாலும் சரி, மாலுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் இலை எடுக்கிற முதற்கொண்டு நார்த் இந்தியன் தான் வந்து வேலை செய்கிறாங்க. எல்லா நிலைகள்லையும் வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க உழைக்கணும்னு நினைக்கிறான். எல்லா தொழிலையும் உழைக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியாத தொழில், அங்கிருந்து வர்றவனுக்கு தெரியாத தொழில். ஆனால் இங்கே வந்து வந்த கொஞ்ச நாள்லயே கற்றுக்கிறான். ஒரு சாதாரணமான ஒருத்தன் என்ன பண்ணுறான், காலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் கார் கழுவுறான். ஒரு 10 கார் கழுவுறான், 10,000 ரூபா கிடைக்குது. அந்த 4 to 6 மணிக்கு மேலே வாட்ச்மேன் வேலைக்கு போகிறான், அதில் 10,000 ரூபா கிடைக்குது. நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு அவன் யோசிச்சு மரியாதை பார்க்கறது இல்லை, எச்சையில எடுக்கிறான். மரியாதை பார்க்கறதில்ல, உழைக்கிறான். எந்த வேலை கொடுத்தாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன்றான். ஆனால் நாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, நமக்குள்ள சில எண்ணங்களை வரையறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை விட்டு நீங்கள் எல்லாம் வெளியில் வரணும். வெளியில் வந்து எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் கடுமையாக உழைச்சிங்கன்னா தான் பொருளாதார நிலையை அடைய முடியும். இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் 10 வருஷம் மந்திரியாக இருந்தேன்னா, இப்போ தேர்தல் வந்திருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஓடிக்கிட்டே இருந்தால் தான் யாருக்குமே மரியாதை. நின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நின்னும் அவ்வளவுதான், ஏறி உட்காந்துட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த சுறுசுறுப்பு, அந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உழைப்பு, இந்த உழைப்பில் நீங்கள் அவசியம் எல்லாரும் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு தொழிலையும் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த தொழிலில் நீங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து தொழில் முனைவோர்களாக. ஒரு சகோதரர் சொன்னார், குறுந்தொழில் என்று சொன்னார். அடுத்த ஆண்டு உங்களை எல்லாம் பார்க்கும்போது சிறு குறு தொழில் அதிபர்களாக பார்க்கக்கூடாது, பெரிய தொழிலதிபர்களாகத்தான் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.